ஓகே. நாம இப்ப இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்கணும்? ஆவர்த்தன இயல்புகள் சம்பந்தமான விஷயத்துல ஃபர்ஸ்டான விஷயம் என்னத்தை பற்றி பார்க்கணும்? அணு ஆரை. சரி, எங்கட உலோக அலோக இயல்புன்றது என்ன செய்தீர்கள்? ஏற்கனவே நாங்கள் ஆவர்த்தன அட்டவணையை வச்சுக்கொண்டு பார்த்து முடிஞ்சுது. ஸோ அதை நாங்கள் திருப்பி பார்த்து என்ன செய்ய தேவையில்லை, மினக்கட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாங்கள் இன்றைக்கு முதலாவது ஸ்டார்ட் பண்ண வேண்டியது யார் சம்பந்தமானது? அணு ஆரை, அட்டமிக் ரேடியஸ் என்ற ஒரு விஷயத்தை பற்றி என்ன செய்ய போறோம்? கதைக்க போறோம். சரி, அப்ப இதுல நாங்கள் பார்க்க உண்மையிலேயே அணு ஆரை. அப்ப ஆரை என்றால் என்ன? முதல்ல அந்த ஒரு கன்செப்ட் எங்களுக்கு என்ன செய்ய வேணும், தெரிய வேணும். ஆரை என்றா என்ன சொல்லுங்க பாபு? நியூக்ளியஸ்ல இருந்து லாஸ்ட் எனர்ஜி ஷெல் வரைக்கும் மீக்கிற டிஸ்டன்ஸ். நியூக்ளியஸ் இல்ல இருந்துன்னு சொன்னா பிளஸ். உண்மையிலேயே என்ன? உண்மையில நாங்க திருத்தமா சொல்லணும்னா அணு கருவின்ற மையத்துக்கு சென்டர் நியூக்ளியஸ் அது இந்த வெளியிலே இருந்தானே. சரி, அப்ப உண்மையில நாங்கள் பார்க்கல யாருக்கு? எங்கண்டா அணுக்கருவின் மையத்திலிருந்து ஈட்டோட்டு முகிலண்டு கதைப்போம். அது எலக்ட்ரன் கிளவுட் முகிலுக்கும் இடையிலான தூரம். இதைத்தான் நாங்கள் என்ன கதைக்க போறோம்? அணு ஆரை எனப்படும். சரி, அப்ப உண்மையிலேயே இந்த அணு ஆரையை நாங்கள் நேரடியாக அளக்க இயலுமா, அளக்க இயலாதா? இயலாது. ஏன்? லைக் அணுவே ஆல்ரெடி டூ ஸ்மால் ஆயிக்கும். ஸோ அதை அளக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இல்ல, அது என்ன பிரச்சனைடா? உண்மையிலேயே அணு ஆரையை நேரடியாக என்ன செய்யாத, உண்மையிலேயே அளவிட முடியாது. ஏனென்று பாத்தீங்களென்றால் ஒரு அணுவின்ற கருவின்ற அமைவதற்கு என்ன செய்யலாம், அவங்களால அறியலாம். சரி, அதாவது என்னென்றால் எங்கடா அணுவின்ற கருவின் அமைவிடத்தை என்ன செய்யலாம், அறியலாம். பட் எங்களுக்கு என்னத்தை அறியறது கஷ்டமா இருக்கும்? ஈச்சோட்டு இலத்திரனின் அமைவிடத்தை அறிவது கடினம். இதாலதான் என்ன செய்யறது, அணுவாரையை நேரடியாக அளவிட முடியாதுன்னு சொல்றோம். சரி, இது புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே. அப்ப எங்களுக்கு என்ன செய்யணும்டா, அணுக்களிட அல்லது மூலக்கூறுகளிட என்னது க்ளோஸ்னஸ், அதாவது நெருக்கம். அந்த நெருக்கத்தை வச்சு கொண்டுதான் நாங்கள் என்ன செய்யறோம்டா இந்த அணு ஆரை 3 வழிகள்ல என்ன செய்ய போறோம்னா அளக்க போறோம். இப்ப உண்மையிலேயே ஆரைன்றதை நாங்கள் கோமனா 3 வகையா பிரிக்க போறோம். சரி, அதை என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் அணுக்களின் அல்லது மூலக்கூறுகளின் என்னத்த நெருக்கத்தை கொண்டே பின்வரும் 3 வழிகளில் அணு ஆரையை அளவிடலாம். சரி, என்னென்ன ஆரைன்னு சொல்லுங்க பாப்போம். என்னென்ன ஆரைன்னு சொல்லுங்க பாப்போம். ரைட்டர் உங்க பிரச்சனை இல்லை. முதலாவது என்னது? அப்படின்னா அட்டமிக் ரேடியஸ், மெட்டலிக் ரேடியஸ் அதெல்ல. பங்கிட்டு வலு ஆரை கோவலன்ட் ரேடியஸ். அடுத்தது வண்டர்வால்ஸ் ரேடியஸ்.
metallic radius. அடுத்தது என்ன? Metallic radius. உலோக ஆறு, மெட்டாலிக் ரேடியஸ். சரி, இந்த 3 ஆரையை பற்றி தான் நாங்க என்ன செய்ய போறோம், உண்மையிலேயே கதைக்க போறோம். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் நாங்கள் யாரை பற்றி கதைக்க போறோம்னு சொன்னால் பங்குட்டுவர் ஆரையை பற்றி என்ன செய்ய போறோம், கதைக்க போறோம். பங்குட்டுவலு ஆரை. சரி, பங்குட்டுவலு ஆரை என்றால் என்ன? பங்குட்டுவலு ஆரை என்றால் என்ன? என்னது? சரி, இந்த படத்தை பார்த்து என்ன So விளக்குது? 2 nucleus. நியூக்ளியஸா? இல்ல, இது 2 atoms merge ஆகிக்கிற மாதிரி இருக்கு. யா, குட். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒண்ணுமே படிக்க வேண்டாம், சிம்பிளா படிக்கும். சரி, ஓகே. அப்ப உண்மை என்னன்னு சொன்னால் மூலக அணுக்கள் இங்க இணைஞ்சிருக்கிற பிணைப்பு என்னது? Covalent bond. பங்கீட்டு வலு பிணைப்பினோடு பங்கீட்டு வலு பிணைப்பினோடு என்ன செய்யுது? பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு, பாண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இணைந்துள்ள போது அளவிடப்படும் ஆரை தான் பங்கீட்டு வலு ஆரை என்று அழைப்போம். உண்மையிலேயே இந்த பங்கீட்டு வலு ஆரை என்றது 2 டைப்ல அளக்க போறோம். சரி, ஒன்று ஒரு டைப், டைப் 1. அடுத்து நாங்கள் கதைக்க போறது டைப் 2. 2 டைப்ல அளப்போம். அது என்ன டைப் 1 டைப் 2 பாத்தீங்கன்னு சொன்னால், டைப் 1 நாங்கள் கதைக்க போறது என்னன்னு சொன்னால், இது ஒரே மூலக அணுக்கள், சேம் ஐடென்டிக்கலி சேம் மாதிரி. சரி, கவனமா விளங்கிக் கொள்ளுங்க. இது ஒரே மூலக அணுக்கள். என்னதினால? பங்கீட்டு வலு பிணைப்பினால் இணைந்துள்ள போது. இணைந்துள்ள போது. சரி, ஒரு கேஸ். 2வது கேஸ் என்ன? அது என்ன சொல்றேன்னா ஏன்னு சொல்றேன், கவனமா விளையாடுங்க. 2வது கேஸ் அப்ப என்ன வேற இருக்கும் சொல்லுங்க. அப்போ இது ஒவ்வொரு அணுக்கள் பங்கீட்டு வலு பிணைப்பினோடு இணைந்துள்ள போது. சரி, 2 கேட்டகரி. அப்ப 2 கேட்டகரியிலையும் முதலாவது கேட்டகரி என்ன சொல்லியிருக்கிறோம்? இரு மூலக அணுக்கள், ஒரே மாதிரியான மூலக அணுக்கள். சரி, அப்ப இணைந்துள்ள போது என்ன சொல்ல போறோம்னு சொன்னால், இரு மூலக அணுக்களிடையும் கருவிடை தூரம் இருக்குதான். சரி, இணைந்துள்ள போது இரு மூலக கருவிடை தூர அரைவாசி. சரி, கரையிடை தூர அரைவாசி தான் என்னுடைய கதைக்க போறோம். இவருண்ட பங்கிட்டு வலு யாருன்னு கதைக்க போறோம். இவருண்ட பங்கிட்டு வலு யாருன்னு கதைப்போம். புரிஞ்சுதா இது? Yes, sir. அப்ப இங்கால என்ன? இது ஒவ்வொரு அணுக்கள் பங்கிட்டு வலு பிணைப்பு இணைந்துள்ள போது அங்க என்ன கதைக்க போறோம்? இரு அணுக்களினதும் பங்கிட்டு வலு ஆரைகளின் கூட்டுத்தொகை என்று கதைக்க போறோம். சரி, 2க்கும் சின்ன சின்ன அதான் 2 தொகுத்தொல்லி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இதுவும் அயடின், இதுவும் அயடின். இந்த தூரத்தை டி என்று எடுக்கிறது.
சரி இத பங்கிட்டு வேலை ஆறுன்னா நான் R1 எந்த வசதிக்காக எடுக்கிறேன் R1 எடுக்கிறேன் சோ சொல்லுங்க பாப்போம் R1ன்றது என்னத்தினால் தரப்படும் D/2. D/2 புரிஞ்சுதா Yes, sir. ஓகே இங்கால அடுத்த கான்செப்ட் என்ன சொல்றேன்னு சொன்னால் இவர் H இவர் CL இவர் H இவர் CL அப்ப இவர்கிட்ட பங்கிட்டு வேலை R1ன்றது இவற்றை பங்கிட்டு வேலை ஆறுனா RH என்றும் இவற்றை பங்கிட்டு வேலை ஆறுனா RCL என்றும் தான் அப்ப இவற்றை பங்கிட்டு வேலை R1 என்னத்தினால் தரப்படும் RH plus RCL. RH plus RCL புரிஞ்சுதா Yes, sir. சரி இதுதான் இதுல இருக்கிற சின்ன கன்செப்ட் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா No, sir. ஓகே டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும் தேவையான எடுத்துக்கணும் Done, sir. ஓகே சரி அப்ப இது முடிஞ்சு ரெண்டாவது யாரை பற்றி படிக்க போகணும் பண்டு ஆரை சரி இதை நான் எந்த வசதிக்காக R2 ஒன்று இது நான் வைக்கிறதா R1 R2 நான் வச்சுக்கொள்றேன் வேற ஒண்ணுமே இல்லை சும்மா அவங்களை சொல்ற ஈஸிக்காக வச்சுக்கொள்றோம் சரி ஓகே வந்தர் வாலிஸின் ஆரை என்றால் என்ன சொல்லுங்க அப்போ அங்க இரு அணுக்களும் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யப்பட்டது பங்கொன்று வேலை பண்ணோட பிணைந்துள்ளது இங்க என்ன செய்யப்படும் என்றால் ஒன்றோடு ஒன்று பிணைய மாட்டேது சரி அப்ப இங்க என்ன நடக்க போகுது என்றால் வடிவ கவனியமா பாருங்க குறித்த நிபந்தனையில் இரு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் இந்த வேர்ட் தான் முக்கியம் தொடும் அளவிற்கு நெருக்கமாக வரும்போது அருகே உள்ள இரு அணுக்களின் கருவிடை தூரத்தின் அரைவாசி என்ற கலப்பம் வந்தர் வாலிஸின் ஆரை எனப்படும் அப்ப இங்க என்ன பிரச்சனை என்றால் இங்க பாருங்க அதாவது இவர் என்ன செய்ய முடியாது தொட்டும் தொடாத மாதிரி கிட்டத்தட்ட என்ன மாதிரி இருக்கணும் உங்களுக்கு தொடுற மாதிரி இருக்கும் தொடாத மாதிரி இது அணுக்கள் ரெண்டு ஆனால் அதை நாங்கள் என்னத்துக்கும் கதைக்கலாம் இது ஒரு மொலிக்யூல் சரி அப்ப இங்க இவருக்கும் கருவி இருக்கும் இவருக்கும் கருவி இருக்கும் இங்க இவருக்கு கருவி இருக்கும் இவருக்கு கருவி இருக்கும் இவருக்கு கருவி இருக்கும் இவருக்கு கருவி இருக்கும் அப்ப இந்த தூரத்தை நான் D1 எடுக்கிறேன் சரி இந்த தூரத்தை D2 எடுக்கிறேன் சரி அடுத்தது இந்த தூரத்தை D3 எடுக்கிறேன் இந்த தூரத்தை D4 எடுக்கிறேன் சரி இப்ப நான் வச்சுக்கொண்ட எக்ஸாம்பிள்ஸ் அப்ப இங்க R2ன்றது என்னத்தினால் தரப்படும் D1/2 ஓமா இல்லையா Yes, sir. அப்ப இங்க R2 என்னத்தினால் தரப்படும் சொல்லுங்க பாபு D1 plus D2 plus D3 plus D4 by 3. அதான் புல கவனமா மேல் வசனம் வாசிக்கிறேன் குறித்த நிபந்தனையில் இரு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் தொடுமளவிற்கு நெருக்கமாக இருக்கும்போது இது என்ன இது ஓகே அப்போ வந்து D3/2. D3/2 புரிஞ்சுக்கொள்ளோ சரி அப்ப D/2ன்றது என்ன இங்க D/2ன்றது என்ன D4/2ன்றது என்ன இந்த ரெண்டும் அது வந்து கோவல் சரி அப்ப விளங்கிக்கொள்ளும் இதுல உண்மையிலேயே அப்ப இந்த கோவல் ரேடியேஷன் வச்சு நாங்கள் வச்சு நாங்கள் வச்சு எஸ் சார் உண்மையிலேயே R1லும் பார்க்க என்ன பெருசா இருக்கும் R2 பெருசா இருக்கும் அதாவது பங்குட்டு வேலை அறையிலும் பார்க்க வந்தர் வேலிஸின் அறை என்ன தான் இருக்க போகுது பெருசா புரியுதா எஸ் சார் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா
No, sir. ஓகே. அடுத்தது நாங்கள் பார்க்க போறது இது குட்டி குட்டி விஷயங்கள். அடுத்தது நாங்க பார்க்க போறது யாரை பற்றி? Metallic radius. உலோக ஆரை. மெட்டாலிக் ரேடியஸை பற்றி தானே செய்ய போறோம், பார்க்க போறோம். 1 minute. ஓகே, மெட்டாலிக் ரேடியஸ். சரி, உலோக ஆரை என்றால் என்ன? ரெண்டு உலோக மூலகங்களுக்கு இடைப்பட்ட தூரம். ஓ, டூ மெட்டல் அயன்ஸுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு. சரி கவனம். சரி ஓகே, பரவாயில்ல, சொல்ல ட்ரை பண்ணது சரியான விஷயம் தான். கவனிங்கோ. உண்மையிலே என்னட காணப்பட போகுதுன்னு சொன்னால் வடிவா பாருங்கோ. உலோகங்கள் என்றது என்னவா காணப்படும்? உலோக சாளகங்களாகத்தான் என்ன செய்யப்படும்? காணப்படும். உலோகங்கள் என்றது உலோக சாளகங்களாக காணப்படும். அப்ப இந்த உலோக சாளகத்தில் காணப்படும் உலோக அணுக்கள் சரி அல்ல. இதுல மீனிங் என்ன சொல்லுங்க? உலோக சாணத்தில் காணப்படுவது உலோக அணுக்கள் அல்ல. அப்ப அங்க என்ன சொல்லுங்க? அப்ப மாறாக இலத்திரன்கள் தற்காலிகமாக அகற்றப்படுவதால் உருவாகும் நேரயன்கள். சரி, நேரயன்கள். அப்ப உலோக சாலகத்தில் அடுத்துள்ள நேரயன்களின் கருடை தூரத்தின் என்னது அரைவாசிதான் எங்க என்ன இருக்க போகுது? உலோக அரை. அதாவது இப்படி கதைச்சோம்னு சொன்னால் சுமகுறனா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அளவெடுத்துக்கு இருந்தபடியால சும்மா கொமனாக்கு இருக்கொள்றேன்னா. சரி, இதெல்லாம் என்ன இருக்க போகுது? கட்டைகளாக செய்ய போகுது, காணப்பட போகுது. அப்ப இந்த பக்கத்துல இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் இதை நான் டி டேஸ் என்று எடுத்திருந்தால், இந்த உலோக அறையை நான் R3 என்று எடுத்திருந்தால், R3 என்றது என்ன வரப்போகுது? 200 செய்வங்களுக்கு வந்து கொள்ளும். புரியுதா? சரி, இப்படி நாங்கள் யோசிப்போம். ஆனா உண்மையிலேயே நாங்கள் இன்னொரு விஷயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன சொல்லுங்க பாபம்? உண்மையிலேயே இந்த உலோக ஆரை என்று சொன்னது நாங்கள் இப்படி கதைக்கிறது புல. எப்படி கதைக்கிறது? இந்த கன்செப்ட் கதைக்கிறது உண்மையிலேயே புல. ஏன் இப்படி என்ன சொல்லுங்க பாபம்? நான் சொன்ன உடனே பண்ணிட்டீங்க, ஒன்றும் யோசிக்கல. ஏன் இந்த கன்செப்ட் புல? பிகாஸ் வேற வேற மாலிக்யூல்ஸும் நிற்கலுமே. ஓ, ஐடென்டிக்கல் அயன்ஸ் இருக்காதே, அதுல வேற வேற அயன்ஸும் நிற்கலுமே லாட்டிஸ்ல. ஓகே, அதனால சோ அதோட டெபினிஷன் டிஸ்டன்ஸ் சரி, வந்து வேற. டெபினிஷன் சரி, அரைவாசி தான் கதைப்போம், மில்லியன் சொல்லி இல்ல. சரி, இரு நேரங்கள கருடை தூரத்தில் அரைவாசி என்று கதைப்போம். சரி, ஆனா உண்மையிலேயே கேள்வி வரைக்குள்ள நாங்கள் கவனமா செய்யணும். சரி, உலோக ஆரியன் நாங்கள் தரையக்கல. உண்மையிலேயே இது சரி கொமனா என்னது ஒரு உலோகத்துக்கு மட்டும் தரும்போது ஏன் பிள்ளைன்னு சொல்லணும், ஏன் சரின்னு சொல்றோம், கவனமா விளங்கிக் கொள்ளும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப NaCl என்ற ஒரு உலோக சாளகம் தானே.
Yes, sir. சரி, உலோகச்சாலை தந்திருக்காங்க. அப்ப இதுல ஒரு ஆளுண்ட என்னத்தை கேட்கிறாங்க, ஆரே கேட்கிறாங்க என்று சொன்னால் இங்க என்னட்டு வர சொல்லுங்க. உண்மையிலேயே உலோக சாலகத்துல நாங்க கதை கேட்கல. RNaCl என்றது RNa பிளஸ் RCl மைனஸ் இவ்வாறு தரப்படும். அப்ப நாங்கள் இங்க கதை கேட்க உலோக சாலம் நாங்கள் கதை கேட்க தனியா ஒன் மெட்டலுக்கு இது யாருக்கு தான் கதை பண்ணாங்க. உண்மையிலேயே ஒன் மெட்டலுக்கு என்ன இருக்கும், சரியா இருக்கும். உலோக சாலங்கள் NaCl KCl NaBr KBr அப்படியான ஆக்கள் வரைக்குள்ள நான் இப்படி கதைக்கலாமோ, D1/2 ஒன்று கதைக்கலாமோ? No, sir. சரி, அப்ப அதை நாங்க என்ன செஞ்சிருக்கோம், படிவா தெரிஞ்சிருக்க வேணும். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? திருப்பி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் சார், கொஞ்சம் விளங்கல. எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னா இப்ப உலோக ஏரேன்னு தான் நாங்கள கதைக்கிறோம். Yeah. சரி, உலோக ஏரேன் ஒன் மெட்டல் ஒரே ஒரு அணுவுக்கு ஒரே ஒரு உலோகத்தை மட்டும் வச்சு நாங்கள் கதை கேட்க நாங்க என்ன கதைக்கலாம், R3C=D'/2 ஒன்று கதைக்கலாம். சரி, ஆனால் இப்ப எங்களுக்கு அயன் சேர்வைகளும் உலோக சாலகங்களா தானே காணப்படுகிறோம். Yeah. ஓகே, இப்ப அயன் சேர்வையை தந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு NaCl தந்துட்டாங்க. NaCl தந்துட்டாங்கன்னு சொன்னால் இங்க நீங்க என்ன கணிக்க வேண்டி வரும், RNaCl என்றது RNa பிளஸ் அங்க, அதாவது அயன் சேர்வையின் ஆரை என்று சொன்னால் அங்கே இருக்கப்படும் அயன்களின் தனித்தனி ஆரைகளின் கூட்டுத்தொகையினால் தரும். புரியுதா? Yes, sir. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, sir. சரி, இதைத்தான் சொன்னேன். ஓகேயா? Yes, sir. சரி, ஓகே. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் எக்ஸாம்பிள் சொல்றேன். Done, sir. ஓகே, இப்போ ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன கேட்டா, இப்போ உங்களுக்கு சொல்றேன். Br மைனஸ் இந்த அயனரை 1.95 ஆங்ஸ்ட்ரோம். சரி, அடுத்த சொல்றாங்க KBr KCl என்பவற்றின் அயனிடை தூரங்கள் முறையே 3.28 ஆங்ஸ்ட்ரோம் 3.24 ஆங்ஸ்ட்ரோம் கேக்குறாங்க. அப்ப RCl மைனஸ் இந்த ஆரே என்ன, இதான் கேள்வி. ஒரு ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் 1 மினிட் ஆறு. ஒரு சின்ன கேள்வி. முடிஞ்சா? 1 minute. $1.91 angstrom, sir. குட், அவ்வளவுதான். என்ன செஞ்ச நீங்கள், இவங்களுக்கு பிஆர் ஆரே தெரியும், அதே நேரம் கேபிஆர் தெரியும். அங்கே கேசிஎல் கிடக்குது, சிஎல் மைனஸ் என்ன கே கண்டுபிடிச்சா சரிதானே? Yes, sir. அப்ப அதுக்கு கண்டுபிடிச்சா சரி. அப்ப எங்களுக்கு தெரியும் என்னது, ஆர் கேபிஆர் என்றது
ஆர்கே பிளஸ் பிளஸ் ஆர்பிஆர் மைனஸ் ஆர்கேபிஆர் தந்திருக்கிறாங்களா அவ்வளவு 3.28 ஆங்ஸ்ட்ரோம். அப்ப ஆர் கே பிளஸ் பிளஸ் 1.95 ஆங்ஸ்ட்ரோம். ஸோ ஆர்கே பிளஸ் என்ன வந்தது 33 angstrom. 1.33 ஆங்ஸ்ட்ரோம் வந்து. சரி இனி என்ன செய்யலாம் உங்களுக்கு RKCl is equal to RK plus RCl minus. So RCl minus is equal to 3.24 angstrom minus 1.33 angstrom. இதை கழிச்சோம்னா 1.91 Yes, sir. angstrom. அதோட தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு ஒரு angstromன்றது 10 மீட்டர். தெரியும் தானே ஒரு பிக்கோமீட்டர்ன்றது எவ்வளவு 10 to the power of minus 12. குட் 10 to the power minus 12 மீட்டர் தான் என்னது ஒரு பிக்கோமீட்டர். நாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வேணும். அழகு மாற்றங்கள் சம்டைம் தேவைப்பட வேணும். சரி இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, sir. ஓகே சரி அப்ப அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது எங்களுக்கு அடுத்த சாப்டருக்குள்ள போகிறோம். அதாவது இந்த அணு ஆரைன்றதுக்குள்ளேயே அடுத்த குட்டி சாப்டர். சரி என்னென்ன பார்த்தோம்னு சொன்னால் இந்த அணு ஆரை தங்கியுள்ள காரணிகள். சரி இதெல்லாம் இந்த பக்கம் பக்கமா எழுதி படிக்கலாம். அதுக்கு நாங்கள் அவ்வளவுத்துக்கு பக்கம் பக்கமா எழுத வேண்டிய அவசியமே இல்லை. சரி நான் விஷயத்த சொல்றேன், எல்லாத்தையும் எழுதி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன், ஈஸியா படிப்போம். சரிதானே? Yes, sir. என்னென்ன காரணிகளை தங்கி இருக்கும் 3 பிரதான காரணிகளை தங்கி இருக்கு. என்னண்டு ஒன்று என்னது பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை எனர்ஜி லெவல்ஸ் என்ற எண்ணிக்கை பிரதான சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை. செகண்ட் ஒன் ஆர் அந்த அணுவின் கருவின் ஏற்றம் கருவின் ஏற்றம். மூன்றாவது சொல்லுவோம் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் திரையிடல் விளைவு திரையிடல் விளைவு என்னன்னு செய்வோம் நாங்கள் கதைக்க போறோம். சரி உண்மையிலே இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரி இதுக்கு உண்மையை நாங்கள் எழுதலாம். சரி பிரதான சக்தி மட்டம் கூட நான் வாயால கதைக்கிறேன்னா கதைச்சிட்டு அதை நாங்க சோட்டா போட்டு காட்டுறோம். சரி என்ன விஷயங்களை விளங்கினா சரி தானே. பிரதான சக்தி மட்டத்தின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க யாரை என்ன செய்யும் கூடும். ஏன் உண்மையிலேங்க வேற கருவுக்கும் இதான் பிரதான சக்தி மட்டங்கள். நான் இடத்தெல்லாம் கீரையில கொமனா கீறேன். இப்ப இவற்ற தூரம் பேருந்து இவற்ற தூரம் இப்படி தூரத்தை பார்த்தோம் என்றால் சக்தி மட்டத்தின் எண்ணிக்கைக்கு கூட 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 ரேடியஸ் என்ன செய்யும் கூடும். ஓமா இல்லையா? Yes, sir. சரி இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முதலாவது கன்செப்ட். அட் த சேம் டைம் சக்தி மட்டத்தின் எண்ணிக்கை மாறாமல் ஒரு ஆவர்த்தனத்துல சரி ஒரு ஆவர்த்தனத்துல லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணேக்குள்ள லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணேக்குள்ள ரேடியஸ் என்ன செய்யுது குறையுது. என்ன ரீசன்? லெஃப்ட் டு ரைட் போவேக்குள்ள எங்களுக்கு என்ன செய்யணும் எனர்ஜி லெவல் மாறுதா? ஆவர்த்தனம் மாறவில்லை. பட் என்ன செய்யுது எங்களுக்கு கரையேற்றம் என்ன செய்யுது இன்க்ரீஸ் ஆகுற கருவேற்றம் கூடுறதால உண்மையில எங்களுக்கு பயன்பாடு கருவேற்றம் என்ன செய்ய போகுது குறையுமா இல்ல கூடும் கூடும். என்னது பயன்பாடு கருவேற்றம் கூடுறதால உண்மையில எங்களை என்னென்ன கதைக்கலாம் உண்மையிலேயே அட்ராக்ஷன் கூடும். ஆகவே எங்களுக்கு என்ன செய்யும் குறையும். இதுக்கு நான் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஓ அதே மாதிரி கருவின் ஏற்றம் நியூக்ளியஸ் சார்ஜ். இதை கருவின் ஏற்றத்தை நான் என்ன காய்க்கிறேன்னா நியூக்ளியர் சார்ஜ் NC என்று வைக்கிறேன். பிரதான சக்தி மட்டம் எண்ணிக்கை தானே அதனால் என்னென்று வைக்கிறேன். சரி அடுத்தது திரையிடல் விளைவு என்னது ஸ்கிரீனிங் எஃபெக்ட். சரி ஸ்கிரீன் என்ன
இ என்று வைக்கிறது. சரி, கருவினேற்றம் நியூக்ளியர் சார்ஜ் கூடி சென்றால் எங்களுக்கு ரேடியஸ் என்ன செய்யும்? Decrease on. சரி, அப்ப இதுல ஒரு கான்செப்ட் வரும், என்ன சொல்லுங்க அப்போ? இப்ப எனர்ஜி லெவல் கூட N1 N2 N3 N4 இப்படி எனர்ஜி லெவல் கூடிக்கொண்டு போய்க்குள்ள இந்த கான்செப்ட்லயும் எங்களுக்கு நியூக்ளியர் சார்ஜ் கூடுமா குறையுமா? Good. கூடும். அப்ப நான் இப்ப சொல்லிக்கிறேன் என்னது, நியூக்ளியர் சார்ஜ் கூடும் போது ரேடியஸ் என்ன செய்யும்? Correct. குறையும். ஆனா இங்க நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, எங்களுக்கு n கூட 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 ரேடியஸ் கூடும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இது என்னென்ன பொருத்தமா வருது? n கூட கூடவும் ரேடியஸ் கூடும். அப்ப உண்மையிலேயே இந்த கன்செப்டின் போது நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசிங்கிலும் பார்க்க எஃபெக்டிலும் பார்க்க இதுன்ற எஃபெக்ட் தான் என்னவா இருக்கும்? முனைப்பானது எஃபெக்ட்னஸா இருக்க போகுது. அதனாலதான் எங்களுக்கு பிரதான சக்தி மட்டம் மாற 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 கருவை, அதாவது ஏர் என்ன செய்யுது? அதிகரிக்கிறது. குறையுமா? Sorry, அதிகரிக்கும். கூடுகிறது. புரிஞ்சுதா? எஸ் சார். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே, அடுத்து திரையிடல் விளைவு. திரையிடல் விளைவு என்றால் என்ன முதல் அதை விளங்கி கொடுங்க. திரையிடல் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் என்றால் வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஸ்கிரீனிங் எஃபெக்ட்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கூட கூட என்ன? நான் அது கேட்கல. நான் கேட்டது வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஜஸ்ட் சிம்பிள் டேர்ம்ல சொல்லுங்க. பேத மிச்சத்தை நாங்கள் சும்மா இது லைக் திரையணை போட்டு மறைச்ச மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். முதல்ல அந்த கன்செப்ட் எங்களுக்கு வழங்கணும். முதல் நாங்கள் கெமிஸ்ட்ரி டெபினிஷனை தான் நாங்கள் பார்க்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. முதல்ல அந்த விஷயம் என்னன்னு நாங்க என்ன செய்யணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு போனோம்ன்றா தான் எங்களுக்கு அடுத்தது அங்க என்ன சொல்றாங்கன்னு ஈஸியா விளங்கும். ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஸ்கிரீன் என்ன? ஒரு திரை. சரி, அப்ப திரை போல என்ன செய்ய போகுது? ஆக்ட் பண்ண போகுது. எங்க? உண்மையிலே நான் சொன்னது ரேடியஸ் என்றது என்னது? ஈட்டோட்டு இலத்திரனுக்கும் இலத்திரன் பகுதிகளுக்கும் கருவுக்கும் இடையிலான தூரம் தானே ரேடியஸ். அப்ப ஸ்கிரீன்ன்றது எங்க? வெளியில இருக்குமா உள்ளுக்கு இருக்குமா? உள்ளுக்கு. அப்ப இங்க இருக்கிற ஆக்கள், அப்ப இங்க இலத்திரன்கள் எல்லாம் இருக்கும். இனித்தான் நீங்க சொன்ன விஷயத்தை அப்ளை பண்ணி பார்க்கணும். முதல்ல என்னட்டு விளங்கிட்டு அடுத்து அப்ளை பண்ண ஈஸி. அப்ப ஈட்டோட்டு இலத்திரன் மீதான இந்த கருவின்ற கவர்ச்சியை ஈட்டு அயலோடு, அதாவது உள்ளுக்கு இருக்கிற எனர்ஜி லெவல் அண்ட் எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யணும்? மறைக்கணும். ஸ்கிரீன் மாதிரி என்ன செய்யப்படும்? ஆக்ட் பண்ண போயிடும். ஆக்ட் பண்ணி மறைக்கும். அப்ப மறைக்கணும்னு சொன்னால் அந்த ஈட்டோட்டு இலத்திரன் மீதான கருவின்ற கவர்ச்சி கூடுமா குறையுமா? குறையும். அப்ப அட்ராக்ஷன் குறையும்னு சொன்னால் அவர் ஈட்டோட்டு இலத்திரன் மீத பிடிச்சி இழுக்கிற தன்மை என்ன செய்யும்? குறையும். அப்ப ரேடியஸ் என்ன செய்யும்? கூடும். விளங்குதா? எஸ் சார். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே, டேக் தி ஸ்கிரீன்ஷாட். அப்ப வெயிட், அப்ப இதை நான் ஒரேடியா போட்டு விடுறேன். சரி, இந்த அணு ஆரையை நான் கேபிட்டல் ஆர் வைக்கிறேன்னா ஆரைய, அப்ப ஆர் proportional to n, proportional to screening effect, proportional to 1 over nuclear charge. எப்படி வச்சிருக்கலாம்? ஓமா இல்லையா? சரி, ஆர் n பிரதான சக்தி மட்டம் கூடிச்சுன்னு சொன்னால் ஆரை கூடும். ஸ்கிரீனிங் எஃபெக்ட் கூடிச்சுன்னு சொன்னால் ஆரை கூடும். நியூக்ளியர் சார்ஜ் கூடிச்சுன்னு சொன்னால் ஆரை குறையும். ஒன் வசனத்தை இதை பார்த்து சில பேருக்கு இதுலயே குழப்பம். ஸ்கிரீனிங் எஃபெக்ட் கூடினா ஆரை கூடுமா குறையுமான்றதுலயே ஒரு குழப்பம் இருக்கு. ஸோ அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். சரி, ஓகே, டாக்டர் ஸ்கிரீன் சொல்லுங்க. சரி, ஓகே. இப்ப நாங்கள் அடுத்தது என்னதை பற்றி உண்மையா பார்க்க வேணும் என்றால் பயன்பாடு கருவேற்றம். அதை பற்றி தெரிஞ்சிருக்க வேணும். பயன்பாடு கருவேற்றம். சரி, இந்த பயன்பாடு கருவேற்றம் என்றால் என்ன? இதான் சொல்லுவோம். என்ன கதைக்கிறாங்க? செட் எஃபெக்ட் என்று கதைக்கிறாங்க. ஞாபகம் இருக்கே? எஸ் சார். மேல பயன்பாடு கருவேற்றம் என்ன? ஃபர்ஸ்ட் அது என்னன்னு விளங்குங்க.
நியூக்ளியர் சார்ஜ்ல வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணப்படுற நியூக்ளியர் சார்ஜ் என்னது? இல்லையா? நியூக்ளியர் அட்ராக்ஷன்ல எங்களுக்கு ஒரு எலக்ட்ரானை இழுக்கிறதுக்கு தேவைப்படுற சார்ஜ். சரி, ஓகே, நீங்க ட்ரை பண்ணீங்க, பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, முதல் சொன்ன விஷயம் படியா உங்களுக்கு கிளியரா இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியா இருந்திருக்கு, சொல்லி இருப்பீங்க. உண்மையிலேயே இப்ப இந்த கருவுக்கும் இந்த இவருக்கும் இடையில யாருமே இல்லைன்னு வைப்போம். இதான் ஈட்டோட்டில் இருக்குது. பின்ன இந்த அட்ராக்ஷன் நடக்குது. இது 100% நடக்குமா நடக்காதா? நடக்காது. நடக்காதா? இப்ப நான் இது சரி, சொல்றது, நடக்குது. இதை நான் சொல்லி இது டைரக்டா இருக்கணும். 100% யூஸ் ஆகும். 100% வேறு. இப்ப என்ன நடக்கும்னு சொன்னால் இவைக்கு முன்னுக்கு எனர்ஜி லெவல்ஸ் வரையும். சரி, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டா இருந்தது. சரி, இதை நான் இங்க அழகுறேன்னா ஓகே. முதல் ஃபர்ஸ்ட் டைம் 100% இருந்தது. இப்ப அதே ஆள் இப்ப இருக்குது. இப்ப எப்படி இருக்கும்? இங்க 100% சொல்றீங்க, அட்ராக்ஷன் எல்லாமே 100% நடக்கும். ஏன்? யாருமே அவரை தடுக்கிறதுக்கு மறைக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஓகே. இப்ப 100% நடக்காது. 100% குறைவு நடக்காது. அப்ப இங்க 100% இருக்குது, இங்க 100% குறைவு ஏற்படுது. என்ன ரீசன்? மற்ற எனர்ஜி லெவல்ஸ் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்க்கும் இந்த அட்ராக்ஷன் போறதுனால குறையுது. ஒன்றும் தேவையில்லை. இங்க என்ன சொல்லப்படுது? ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆக்ட் பண்ணுது. ஓமா இல்லையா? எஸ் சார். இங்க என்ன நடக்குது? கருவேற்றம். இங்க கருக்க வச்சு நியூக்ளியர் அட்ராக்ஷன், இங்க தனியா நியூக்ளியர் அட்ராக்ஷன் சொல்லப்படுது. இங்க ஸ்கிரீனிங் எஃபெக்ட் மேக் பண்ணுது. அப்ப பயன்படு கருவேற்றம்ன்றது என்னோட காய்க்க போறோம்? இந்த கருவேற்றத்துக்கும் ஸ்கிரீனிங் எஃபெக்ட்டுக்கும் இடையிலான நெட் வேல்யூ, தேறிய வேல்யூவை தான் நாங்க பயன்படு கருவேற்றம்னு காய்க்க போறோம். அதாவது இவர் இழுக்க யோசிப்பார், இவர் மறைக்க யோசிப்பார். அப்ப இவர் இழுக்கிறதுக்கும் அவர் மறைக்கிறதுக்கும் இடையிலாக எவ்வளவு அந்த இறுதியில இருக்கிற இலத்திரன் உணருது, ஃபீல் பண்ணுது. அதைதான் பயன்படு கருவேற்றம். புரியுதா? எஸ் சார். சிம்பிளா விளைவிக்கணும், கணக்கா ஒன்றும் கஷ்டப்பட தேவையே இல்லை. சரி, அப்ப இதுல என்ன எங்களுக்கு தெரிய வேண்டியது? உண்மையிலேயே ஈட்டோட்டு இலத்திரன் மீது கரு ஏற்படுத்தும் கரு கவர்ச்சி விசைக்கும், அதாவது என்ன கரு கவர்ச்சி விசை என்ன கேட்கலாம், பிளஸ் செட். சரி, திரையிடல் விளைவுக்கும், சரி இதை மைனஸ் சிக்மான்னு கதைப்போம். திரை விளைவுக்கும் இடையிலான என்னது? தேறிய விளைவு. இதைத்தான் கதைக்க போறோம். அல்லது நாங்கள் இதை என்னென்ன கதைக்கலாம்? ஈட்டோட்டு இலத்திரன் முகிலால் உணரப்படும் கருஏற்றம் என வரையறுக்கலாம். அதாலதான் நீங்க பாருங்க, இதுல சிக்மான்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஸ்கிரீனிங் எஃபெக்ட், இதுதான் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். சரி, அப்ப உண்மையிலே யோசிச்சு பாருங்க, ஹைட்ரஜன் எடுக்கிறோம், ஒரே ஒரு இலத்திரன், இதுக்கு ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இருக்கா இல்லையா? இல்ல. இல்ல. அப்ப இங்க சிக்மான்றது என்ன இருக்க போது? பூஜ்ஜியமா இருக்கு. அப்ப இவருக்கு பயன்படு கருவேற்றம் செட் எஃபெக்ட்ன்றது இஸ் ஈக்குவல் டு என்னவா தான் இருக்கும்? 100%. அவற்ற நியூக்ளியர் சார்ஜா இருக்கு. யா. தானே? அப்போ ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அவருண்ட நியூக்ளியர் சார்ஜ்ன்றதும் அவற்றை கருவேற்றம் என்றதும் அவற்றை பயன்படு கருவேற்றம் செட் எஃபெக்ட் என்றதும் ஈக்குவலா வரும். யாருக்கு மட்டும்? ஹைட்ரஜன். மிச்சம் ஒரு இருக்கும் வராது. ஹீலியத்துக்கு கூட வராது. இவன் நீங்க யோசிப்பீங்க, அப்ப ஹீலியத்துக்கு வரும் தானே, அவருக்கும் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இல்லத்தானே என்று சொன்னார். ஆனால் இவரோட நியூக்ளியர் சார்ஜ் இங்க எத்தனை பேருக்கு டிவைட் ஆக போகுது? 2. 2 பேருக்கு டிவைட் ஆக போகுது. ஒரு இலத்திரனுக்கு 100% வருமா? நோ. வரப்போறது இல்ல. போன அப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்ப லிதியம் எடுக்கிறேன்,
அப்ப லிதியத்துக்கு செட் எஃபெக்ட் எப்படி இருக்கும்? Screening effect minus nuclear charge. இல்ல nuclear charge minus screening effect. நியூக்ளியர் சார்ஜ் மைனஸ் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் சரி. அப்ப நியூக்ளியர் சார்ஜ் 3+3 தான். நியூக்ளியர் சார்ஜ் +3 தானே? Yes sir. ஓகே. அப்ப இதுல சம்திங் ஏதோ ஒன்று என்ன செய்ய போகுது, டிடெக்ட் ஆக போகுது. அப்ப செட் எஃபெக்ட்ன்றது +3 என்னவா தான் இருக்கும்? குறைவா இருக்கும். குறைவா இருக்கு. இது புரியுதா? Yes sir. ஓகே. சரி. அப்ப செட் எஃபெக்ட் குறைய 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 பயன்படு கருவேற்றம் குறைஞ்சிச்சு சொன்னா செட் எஃபெக்ட் எப்படியா பாருங்க, செட் எஃபெக்ட் குறைஞ்சிச்சு சொன்னால் ரேடியஸ் என்ன செய்யும்? கூடும். புரியுதா? Yes sir. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No sir. இப்ப இது ஒரு வருஷம் எம்சிக்குள்ள போட்டவங்க என்னண்டு லிதியத்தின் இது அழகடா லிதியத்தின் வலுவளவு ஓட்டு, அதாவது லாஸ்ட் எனர்ஜி லெவல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஃபீல் பண்ற நியூக்ளியர் சார்ஜ், அதாவது கருவேற்றம் எவ்வளவு, பயன்படு கருவேற்றம் எவ்வளவு சொல்லி கேட்டோம் சார். ஒரு எம்சிக்கு எடுத்து பாருங்க, என்னது +3 மூன்றிலும் பார்க்க கூட குறைய ஈக்குவல் அப்படி இதை போட்டிருக்கோம். என்ன ஆன்சர்? மூன்றிலும் பார்க்க குறைய. மூன்றிலும் பார்க்க குறை. இப்ப அப்படி போட்டோம். மேபி இனி வர்ற காலங்கள்ல என்ன செய்யலாம், அது இந்த வேல்யூவும் என்ன செய்யலாம் போட்டுக்கொள்ள கூடும். அவங்களுக்கு சர்டிஃபைட் கணிக்க தெரியுமா? எப்படி கணிக்கிறேன்? சரி ஓகே, இதை ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, சொல்லி தரேன். ஓகே சார். ஓகே. டன் சார். ஓகே சரி. இப்ப உண்மையிலேயே அந்த செட் எஃபெக்ட் கணிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் என்னது? செட் எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு உண்மையிலேயே செட் மைனஸ் சிக்மா. சரி, ஜெட்ன்றது என்ன சொல்லுங்க உண்மையிலே எங்கண்ட? அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் நியூக்ளியர் சார்ஜ் கொண்டு தானே? எஸ் சார். இது என்னது? ஸ்கிரீனிங் எஃபெக்ட். சரி, இது எங்களுக்கு செட் வேல்யூ. சரி, அப்ப இங்க எங்களுக்கு தேவையான எங்களை பொறுத்த வரைக்கும் உலகம் தெரிஞ்சிருந்தா காணும். சரி, இது நியூக்ளியஸ், ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல், செகண்ட் எனர்ஜி லெவல், தேர்ட் எனர்ஜி லெவல். சரி, தேர்ட் எனர்ஜி லெவல். சரி, அங்கால ஃபோர்த் எனர்ஜி லெவலும் இருக்குது வைப்போம். சரி, உண்மையிலேயே அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு டி பிளாக்கு எல்லாம் கதைக்க மாட்டாங்க. சோ நாங்க எந்தெந்த பிளாக்கு கதைக்க போறோம்? எஸ்கமா பி பிளாக்கு தான் கதைப்போம். இந்த ஃபோர்த் எனர்ஜி லெவல், சரி, ஃபோர்த் எனர்ஜி லெவல் அல்லது 3, இப்போ 3க்கு தான் கதைக்கணும். 3க்கு எவ்வளவு சொல்லுங்க வேல்யூ? 0.35. செகண்டுக்கு எவ்வளவு? 0.85. ஃபர்ஸ்ட்டுக்கு எவ்வளவு சொல்லுங்க? 1.0. புரியுதா? எஸ் சார். சரி, அதாவது இது நாங்கள் காமனா சொல்ற ஒரு வேல்யூ. எதுக்குரிய வேல்யூ? செட் எஃபெக்டுக்குரிய ஒரு காமனான வேல்யூவா நாங்க என்ன செய்வோம்? சொல்லிக் கொள்ளுவோம். சம்டைம் இப்ப ஃபோர்த் எனர்ஜி லெவல்னு சொன்னால் அதுல இருக்கிற இலத்திரங்கள் எண்ணிக்கை தான் என்ன செய்ய போறோம் ஃபோர்த் லெவலுக்கு. இப்ப இது நான் காமனா சொன்னேன். இப்ப 3 சக்தி மட்டத்துக்கு தான் முதல் காய்ச்சிருக்கு. சரி, இது 3 சக்தி மட்டத்துக்கு காய்ச்சிருக்கு. சரி, இதை 3 சக்தி மட்டத்துக்கு மேபி இப்ப 4 சக்தி மட்டம். சரி, 4 சக்தி மட்டம் என்று சொன்னால் இதுக்கு என்ன மாதிரி வரும்? அதே மாதிரி தானே வரும். என்னது? எதே மாதிரி வரப்போகுது? உங்களுக்கு எலக்ட்ரான் எந்த சக்தி மட்டத்துல இருக்குதோ அவருக்கு என்னது? 3.35. உள்ளுக்கு இருக்கிறது எல்லாமே என்ன செய்யும்? 0.85. அப்ப அதுக்கு உள்ளுக்கு இருக்கிற ஆட்கள் எல்லாமே என்ன வரணும்? 1.0. புரியுதா? அது எந்த எனர்ஜி லெவல்ல எந்த எலக்ட்ரான் இருக்குதோ அதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப மெக்னீசியத்தை எடுப்போம். மெக்னீசியம் என்னது? அட்டாமிக் நம்பர் எத்தனை? 12. சரி ஓகே. இப்ப நாங்க என்ன செய்யணும்? ஸ்கிரீனிங் எஃபெக்ட் கணிக்கணும். சரி, ஏன் எங்களுக்கு செட் எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு செட் மைனஸ் சிக்மா. செட் தெரியும் உங்களுக்கு எத்தனது? 12 மைனஸ் சிக்மா கணிக்கும். சிக்மா என்ன கணிக்கணும்னு சொல்லித்தாலும் பாரு.
இப்ப மெக்னீசியம் என்று சொன்னால் 1 2 3 மூன்றாவது எனர்ஜி லெவல்ல 2 சக்தி இலத்திரங்கள். இங்க எத்தனை இருக்கும்? 8. சரி, உண்மையிலேயே நாங்க சட்டவை கணிக்கிறது ஈட்டோட்டில் இருக்கிற ஒரு இலத்திரனுக்கு தான் கணிப்போம், எல்லாத்துக்கும் இல்லை. சரி, ஒரு இலத்திரனை கணிப்போம். அப்ப ஒரு இலத்திரன் நான் என்ன செய்யணும்? இந்த கருவிண்ட கவர்ச்சிக்கு கொடுத்துருவோம். புரியுதா? Yes, sir. அதே என்ன செய்ய மாட்டார், எங்கண்ட கால்குலேஷனுக்கு என்ன செய்ய மாட்டார், வர மாட்டார். இப்ப இதுல 2 இலத்திரன் இருக்கிறதால உண்ட கொடுத்தணும். சரி, இப்ப ஈட்டோட்டில் 5 இலத்திரன் இருந்தாலும் என்னதான் செய்யும்? ஒரு இலத்திரன் தான் என்ன செய்யணும், கருவிண்ட கவர்ச்சிக்கு கொடுக்கணும். மிச்சத்தை தான் கால்குலேஷனுக்கு எடுக்கணும். சரி, இப்ப இது எனர்ஜி லெவல் 3. இவற்றை எனர்ஜி லெவல் பெறுமதி எவ்வளவு? 0.35. இவற்றை எவ்வளவு? 0.85. இவற்றை எவ்வளவு? 1.00. சரி, ஓகே. இது 0.35 இருக்கிறதுல எத்தனை இலத்திரங்கள் நம்ம கால்குலேஷனுக்கு வர்றது? 1. அப்ப 0.35 into 1. இவரில் 1. ஒண்டா? 0.85 எத்தனை இலத்திரங்கள் இருக்கிறான்? 8. 8 இலத்திரங்கள். நான் என்ன சொன்னான், ஈட்டோட்டல் இருக்கிற ஒரு இலத்திரனை தான் கரோட்ட கவர்ச்சியை கொடுத்துட்டு கால்குலேஷனுக்கு எடுக்க மாட்டேன், மிச்சம் எல்லாரும் பெருக்கணும். இங்க என்ன வர போகுது? 2. கூட்டினா என்ன வர போகுது? 0.35 பிளஸ் 6.80 பிளஸ் 2.0 கூட்டினா எவ்வளவு வர போகுது? 9.15. அப்ப இதான் எங்களுக்கு என்னது? சிக்மா 9.15. அப்ப கழிச்சா எவ்வளவு வர போகுது? 2.85. அப்ப மெக்னீசியத்தின் ஈட்டோட்டில் இருக்கிற லாஸ்ட் எனர்ஜி லெவல்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் ஃபீல் பண்ற நியூக்ளியர் சார்ஜ் எவ்வளவு? 2.85. 2.85. புரிஞ்சுதா இது? Yes, sir. சரி, நீங்கள இப்ப எனக்கு பாருங்க, குளோரினுக்கு சொல்லி செய்த பொறுமையை சொல்லுங்க. குளோரின் ஈட்டோட்டில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் ஃபீல் பண்ற சர்டிபிகேட் பயன்பாடு கருவேட்டம் எவ்வளவு? குயிக்கா செய்யுங்க. 7.85, sir. எவ்வளவு? 7.85. 7.8. Yes, sir. 85. சரி, ஓகே, குயிக்கா பார்ப்போம். குளோரின் 1 2 3. இங்க 7 எலக்ட்ரான், இங்க 8 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான். சோ கால்குலேஷனுக்கு 6 வரப்போகுது, இங்க 8 வரப்போகுது, இங்க 2 வரப்போகுது. ஓகே தானே? 3.35 into 6, 0.85 into 8, 1.00 into 2. Sir, சொன்னா sir, 1 minute. அப்படின்னு சார் லாஸ்ட்ல ஒரு எலக்ட்ரான் விட்டுட்டு ஓகே சாரி இன்னொரு செஞ்சு பார்க்குறேன் சார். ஓகே, நான் தெளிவா சொன்னேன், ஒரு எலக்ட்ரானை தான் கருவுண்ட கவர்ச்சியை கொடுக்கணும், அவர் மட்டும் கால்குலேஷனுக்கு வர மாட்டேன்.
ஓகேயா? 1 minute, sir. ஓகே. Six point six, sir. 6.6 சரியா? Yes, sir. 6.8, 2.1, 2.0, 9, 10.9 അല്ല വരും. correct. Okay, 1 minute. 10.4 and it. 6.1. ஓகே. 6.1 கிளியரா? Yes, sir. ஓகே. நீங்க வேணுமானது பொஸ்பரஸுக்கு, கந்தகத்துக்கு, மற்றது சிலிக்கனுக்கு இந்த மூன்றுக்கும் செஞ்சு வரும். சரிதானே? Okay. சரி. ஓகே. நான் இன்றைக்கு ஒரு நிப்பாட்டுறேன் இதோட. நாளைக்கு மார்னிங் 8:30 தொடங்கிடுவேன். Okay, sir. சரி. ஓகே. படிச்சுட்டு வாங்கோ. நாளைக்கு ரேடியஸ் கிராஃப்ஸ் 2 அட்டமிக் ரேடியஸ் கிராஃப்ஸும் மற்றது அயனிக் ரேடியஸ் சம்பந்தமான விஷயமும் ஃபுல்லாக செஞ்சிருவேன். முடிச்சு அடுத்ததுக்கும் போயிடுவேன். சரி. அப்ப நாளைக்கு ரேடியஸ் முடிஞ்சு அங்கே நாங்கள் அயனைசேஷன் எனர்ஜிக்கு என்ன செய்யணும், போக வேணும். சரி. இந்த மந்த்துக்குள்ள மேக்சிமம் இந்த இது ஃபுல்லா முடிச்சுட்டு மட்டும் சொன்னாதான் நாங்கால மிச்சத்தை பார்க்கலாம். சரிதானே? Okay, sir. ஓகே.